சுமந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். கன நேரமாக சாலையில் நின்று அவர் தந்த கையாலேயே போன்ல திறந்து கடையெல்லாம் போட்டோ எடுத்து நிறைய ஆக்களோட வந்து நிக்கிற சில கடையை திறந்திருக்கிறாங்க. அவர் நிக்கக்கூடியதாக முன்னுக்கே அவர் திறந்திருக்கிறாங்க. தற்பொழுது நேரம் 3 மணியை தாண்டி விட்டது. இந்த நிலையில் 12 மணி வரை கர்த்தாலுக்கு இறுதியாக அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் இந்த கர்த்தால் எப்படி முடிந்தது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் எழும். இந்நிலையில் இந்த தொகுப்பிலே முக்கியமாக பல விடயங்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. வடக்கு கிழக்கு பரபரப்பாக இருந்தது. இந்த நிலையில் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க முடியாதவர்களுக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த கர்த்தால் படுதோல்வி அடைந்து விட்டது. அதை தவிர மக்கள் பிரதிநிதிகளே, குறிப்பாக இந்த மாநகர சபை மேயர், அதை தவிர துணை மேயர், அதை தவிர தவிசாளர், அதை தவிர நகரசபை உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்று பலரும் இணைந்து அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். அது தொடர்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒட்டுக்குழுக்கள் போல சுமந்திரனின் ஆட்களும் சாணக்கியரின் ஆட்களும் வடக்கு கிழக்கிலே செயற்பட்டிருக்கிறார்கள். அவை அனைத்தையும் தாண்டி தமிழர்கள் இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தவிர வடக்கு கிழக்கை சேர்ந்த முஸ்லிம்கள் இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி இருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்கள் யார், அதாவது இந்த சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் யார் என்பதை எதிரிகளிடம் கேட்டால் தெரியும் என்பது போல இவர்கள் யார் என்பதை எதிரிகளே காட்டிவிட்டார்கள். இந்நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்ற நிலையில் விரிவாக அனைத்தையுமே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் AK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடவாசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கர்த்தால் விடயம் உங்களுக்கு தெரியும். இதற்கு முதல் சுமந்திரன் பலமுறை அழைப்பு விடுத்தார். அதற்கு பிறகாக அவரது பேச்சை அவரை மாற்றிக்கொண்டார். அதாவது இன்றைய தினம் 12 மணி வரை அனைவரும் கடைகளை பூட்டி கர்த்தாலுக்கு ஆதரவு தருமாறு இறுதியாக கேட்டிருந்தார். அது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பார்த்து விட்டோம். அப்படி பார்க்காதவர்கள் AK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலிலே இணைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்நிலையில் இன்று என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சர்வாதிகாரமாக நிறைய விடயங்கள் இன்று நடந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 12 மணி வரை கர்த்தாலுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் இந்த வடக்கு கிழக்கு மக்கள் இந்த கர்த்தாலுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றினார்கள் அல்லது எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது தொடர்பாக இதிலே உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் சில கடைகள் பூட்டப்பட்டிருந்தது. அதை தவிர கிளிநொச்சியில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் அந்த கடை மூடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக கடை திறக்கப்பட்டது. அதே போல வவுனியாவில் 75% மேலான கடைகள் திறக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்கள் மட்டும் முழுமையாக மூடி ஆதரவை வழங்கினார்கள். அதே போல மன்னார் நகர்ப்பகுதியில் இருக்கின்ற கடைகள் 90% மூடப்பட்டிருந்தது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்தது. அதே போல மட்டக்களப்பிலும் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தது. அதாவது நகர்ப்பகுதியில் இருக்கின்ற கடைகள் மூடப்பட்டது. இவ்வாறு வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பெரும்பாலான இடங்களில் இந்த நகர்ப்பகுதிகளிலே கடைகள் பல திறக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருந்தது. அதாவது இதிலே நீங்க நகர் என்று நான் குறிப்பிடுகின்ற எதற்காக சொன்னால் அதை நாங்கள் முழுமையாக ஒரு விடயத்தை ஆராய வேண்டும் என்னவென்று சொன்னால் இந்த நகர்ப்பகுதியில் இருக்கின்ற கடைகள் மூடப்பட்டால் மாத்திரம்தான் கர்த்தாலா, அங்கு எத்தனை கடைகள் மூடுகின்றார்கள் என்பதை பார்த்துத்தான் கர்த்தாலுக்கு ஆதரவு இல்லையா என்பதை முடிவெடுப்பதா என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். உண்மையிலே கர்த்தால் என்றால் என்ன, இதுவரை நாங்கள் கர்த்தாலை எப்படி பார்த்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த வகையில் கர்த்தால் என்கின்ற ஒன்று இந்த வடக்கு கிழக்கில் இதற்கு முதல் அனுஷ்டித்த போது அனைத்து கடைகளுமே மூடப்பட்டிருக்கும். இந்த சிறு சிறு வர்த்தகர்கள் கூட, அதாவது வர்த்தக சங்கத்தில் இல்லாத வீதியோரத்தில் ஏதாவது வியாபாரம் செய்பவர்கள் கூட, ஏன் கச்சான் விற்கின்ற ஒரு வயோதிக பெண் கூட அன்றைய தினம் அந்த தொழிலை அவர் செய்யாமல் இருப்பார். அதாவது இந்த மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக செய்யாமல் இருப்பார். அதுவரை எந்த பேருந்துகளும் சேவையில் ஈடுபடாது, முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபடாது. முழுமையான ஒரு கர்த்தாலை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதை தாண்டி மக்கள் வெளியிலே செல்ல மாட்டார்கள். ஆனால் தற்போது நடந்த கர்த்தாலில் என்ன சொன்னால் மக்கள் அதிக அளவிலே வெளியே சென்றார்கள். ஆனால் சில கடைகள் பூட்டப்பட்டிருந்தது. இந்த பூட்டப்பட்டிருந்த கடைகளுக்கு பின்னாலும் பல கடைகள் இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள், நகர சபை முதல்வர், துணை முதல்வர், நகர சபை உறுப்பினர்கள், தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று பலரும் அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அதை தாண்டி அவர்களை சேர்ந்த ஏனைய மக்கள் பிரதிநிதிகளும், அதாவது சுமந்திரனால் பதவி பெற்றவர்கள், அதை தவிர சுமந்திரன் மூலம் அடுத்த முறை மாகாண சபைக்கு செல்லாம் என்கின்ற கனவில் இருப்பவர்கள் எல்லாம் இணைந்து அந்த பகுதியில் இருக்கின்ற வர்த்தக சங்கங்களுடன் பேசி எப்படியாவது நீங்கள் கடைகளை மூட வேண்டும், இந்த பிரதேசத்தில் நான் கடையை மூட வைத்தால்தான் சுமந்திரனின் பார்வை என் மீது படும், சுமந்திரன் விருப்பத்துக்குரியவனாக நான் மாறுவேன், எனக்கு சுமந்திரன் வீட்டு தினத்தில் போட்டியிடுவதற்கு மாகாண சபை சந்தர்ப்பம் தருகின்ற அடிப்படையிலே ஆளாளுக்கு ஒரு பக்கம்
தெரிந்தார்கள். இன்னொரு பக்கம் தந்த பதவிக்கு விசுவாசத்தை காட்டுவதற்காக இன்னொரு தரப்பு ஓடிக்கொண்டது. அதாவது அனைவருமே அச்சுறுத்தியிருந்தார்கள், பக்தர்களை அச்சுறுத்தியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல முடியும். எவ்வாறு அந்த ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது யுத்த காலகட்டத்தில் இந்த இபிடிபியினர் பேருந்துகளிலே பத்திரிகையை விற்பார்கள், அவர்களது பத்திரிகையை விற்பார்கள், கண்டிப்பாக அதை வாங்க வேண்டும், வாங்காவிட்டால் அவர்களை தாக்குவார்கள். அதே போல இன்றைய தினம் இந்த கத்தால் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் கடைகள் மூடப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் உணவு கடைக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வோம், சுகாதார பரிசோதகரை கடைகளுக்கு பரிசோதனை செய்வதற்காக விடுவோம், அதை விட நாங்கள் வேறு விதத்தில் கவனித்துக் கொள்வோம், எங்களுக்கு தான் நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள் என்று இவ்வாறு பல அச்சுறுத்தல்கள் வர்த்தகர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது வடக்கு கிழக்கு பகுதிகள் அனைத்து இடங்களிலுமே நடந்திருக்கின்றது. அதுவும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் நேரடியாக சென்று வர்த்தகர்களை மிரட்டி கடையை பூட்டுமாறு கூறியிருக்கின்றார். அதனை தாண்டி அவங்களது அனுமதி பத்திரத்தை ரத்து செய்து விட்டு விடுவேன் என்று கூறியிருக்கின்றார். அது தொடர்பாக மாநகர சபை முதல்வருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு எவ்வளவு கீழ்த்தரமாக செயற்பட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக இந்த கர்த்தாலை வெற்றி பெற வைக்க வேண்டும், சுமந்திரனுக்கு தனது விசுவாசத்தை காட்ட வேண்டும், சாணக்கியனுக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்ற ஒரு கூட்டம் பெரும் ஒரு அநியாயத்தை செய்திருந்தான் கூற வேண்டும். அதாவது கிழக்கு மாநிலத்தில் பிள்ளையான் ஆரம்ப காலத்தில் செய்த அநியாயத்தை விட சாணக்கிய நாட்கள் இப்போது அநியாயம் செய்கின்றார்களோ என்று என்ன தோன்றுகின்றது. வடக்கு டக்ளஸ் செய்த அநியாயத்தை விட சுமந்திரன் ஆக்கள் இல்ல சுமந்திரன் செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழத் தொடங்கிவிட்டது. ஏன்னா அப்படித்தான் அவர் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று சுமந்திரன் நாட்களாக இருக்கட்டும், சாணக்கிய நாட்களாக இருக்கட்டும், அனைவருமே அச்சுறுத்துகின்ற விதத்தில் தான் செயற்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வவுனியாவுக்கு சுமந்திரன் அவர்கள் சென்றிருக்கிறார், திறந்திருக்கின்ற கடைகளுக்கு முன்பால் நின்று அவர்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார். அப்போது வர்த்தகர்கள் அவருடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாருங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், மக்களுக்காக போராடுவோம் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அப்போது அப்படியே நழுவிக்கொண்டு சுமந்திரன் சென்று விட்டார். எனவே இந்த கர்த்தால் என்பது ஒரு தோல்வி அடைந்த ஒரு கர்த்தால், அதை தாண்டி கர்த்தால் என்பது என்னவென்று தெரியாமல் கலைக்கின்ற ஒரு கர்த்தாலாக இருக்கிறது. அதாவது நகரில் இருக்கிற சில கடைகள் மூடப்பட்டு விட்டால் கர்த்தால், துறக்கப்பட்டிருந்தால் கர்த்தால் இல்லை என்கிற முடிவுக்கு வர முடியாது. நகரப்புறத்தில் இருக்கின்ற கடைகள் தான் கர்த்தாலை தீர்மானிப்பது என்று இல்லை. அதை விட உதாரணத்துக்கு மன்னார் எடுத்துக்கொண்டிருந்தால் மன்னார் நகர்பகுதியில் பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காலை வேளை சார்ஜ் நிறுவனம் மோட்டார் சைக்கிளிலே நகர்பகுதியில் நின்றதை அவதானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆகவே பின்னால் என்ன நடந்தது தெரியாது. ஆனால் இதேவேளை உயிலங்குளமாக இருக்கலாம், முருங்கனாக இருக்கலாம், மடுரோட் பகுதியாக இருக்கலாம், அல்லது ஏனைய பகுதிகளாக இருக்கலாம், அங்கெல்லாம் கடைகள் திறந்திருந்தது. அதுல மன்னாரில் பார்த்தீங்கன்னா மன்னாரில் மக்கள் அதிக அளவில் அலைமோதி இருந்தார்கள். அதாவது பழக்கடைக்கு சென்றிருந்தார்கள், மீன் வாங்க சென்றிருந்தார்கள். இவ்வாறு அங்கு மக்கள் கூட்டம் பெருகியிருந்தது. எனவே கடைகளை மட்டும் மூடி அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு 200 கடைகளை 300 கடைகளை மூடுவதால் மாத்திரம் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி விட முடியாது என்கின்ற ஒரு பதிவையும் இதிலே கூறியாக வேண்டும். ஆகவே இவ்வாறுதான் அனைத்து பகுதிகளிலுமே நடந்திருக்கிறது. முஸ்லிம்கள் பெரும் ஆதரவை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம்கள் இவ்வாறு ஆதரவு அளிக்கின்ற போது விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி என்றால் தமிழர்களுக்கு சாணக்கியன் கிழக்கிலும் சுமந்திரன் வடக்கிலும் ஒரு விசுவாசமாக இருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்தே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. வர வர ஒட்டுக்குழுக்கள் போலவும் பயங்கரவாத அமைப்புகள் போலவும் ஆயுத குழுக்கள் போலவும் இந்த தமிழிசை கட்சியில் செயற்படுகின்றார்கள், சர்வாதிகாரமாக செயற்படுகின்றார்கள். அதை தவிர பதவிகளில் தற்பொழுது இருப்பவர்கள் இந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மக்களை அச்சுறுத்துகிற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். மக்கள் வாக்களிக்க தெளிவானார்கள், ஆனால் மக்களை அச்சுறுத்துகிறார்கள். பதவி வெறி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தற்பொழுது அவ்வளவு பிடித்து போயிருக்கின்றது. அதாவது வெறி பிடித்தது போல பதவி வெறியில் இருக்கிறார். இதற்காக எவனை வேண்டும் என்றாலும் அடிப்பேன், குத்துவேன், மிரட்டுவேன் என்கின்ற கட்டத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே இந்த பதவி ஆசையால் தமிழ் தேசிய அரசியலே சீர்குலைந்து செல்கின்றது. எனவே இவ்வாறான நிலையில் தான் இந்த கர்த்தால் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்படவில்லை, சரியான நோக்கங்களை முன்னிறுத்தவில்லை என்றெல்லாம் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே இதில் இன்னொரு விடயத்தையும் கூறியாகணும், இது தமிழ் தேசிய அரசியல் பரப்புக்குள் இருக்கின்ற மக்கள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் நடக்கின்ற ஒரு பிரச்சனை. ஆகவே இதனை தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது. அதாவது தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அப்படி ஒன்று செய்ய முற்படுகின்ற போது அதனை விரும்பவில்லை என்கின்ற வகையில் ஒரு கட்டமைக்கின்றார்கள். அதை தவிர இந்த மாவட்டங்களில் பிரதேசங்களில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் பிரதிநிதிகள் என்ன கூறுகின்றார்கள் சொன்னால், எப்படி இந்த கட்டாலை தடுத்தோம் என்று நீங்கள் பாருங்கள் என்கின்ற வகையிலே அவர்களது அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் சென்றடையும் என்பதை தகவலை கூறுகின்றார்கள். ஆகவே எனவே இவர்களுக்கு நடக்கிற முரண்பாட்டை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏதோ தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை என்பது போலதான் இவர்கள் ஒரு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியை கட்டமைக்கிறார்கள். எனவே தேசிய மக்கள் சக்தியின் ஒரு விடயத்தை விலகிக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு எவ்வாறு சுமத்துறோம் அதே போலதான் நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களை போல சிங்கள அரச கட்சிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் அப்படித்தான் அவர்களை அனைவரையுமே பார்ப்பது. எனவே நீங்கள் இதிலே சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லை, இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது இங்கு இருக்கின்றவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற சகோதர முரண்பாடை தவிர வேறு எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இதற்கு மூன்றாவது நபர்களாக நீங்கள் உள்நுழைய வேண்டாம், இதை உங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். இது வேறொரு பிரச்சனை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம் உறவுகளே. இப்ப இந்த வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம். எங்களோட சுமந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். கன நேரமாக பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அவர் தந்த கையாலேயே போன்ல திறந்து கடையெல்லாம் போட்டோ எடுத்து
நிறைய ஆக்களோட வந்து நிக்கிற சில கடையை திறந்துருக்குறாங்கல்ல, அவர் நிக்கக்கூடியதாக முன்னுக்கே அவர் திறந்துருக்குறாங்க. அதை வந்தார் அந்த அச்சுறுத்துற வகையா இல்லது என்னதுக்கு வந்து நிக்கிறது தெரியல. இதில் நிற்கிறார் எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதில் நிற்கிறார். அப்படி இருந்தும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள சில கடைகள் திறந்தான் இருக்கிறாங்க. அவர் கேட்கறையே திறந்தான் நிற்கிறாங்க. வர்த்தக நிலையங்களை மிரட்டல் மூலம் நாங்கள் திறக்கவில்லை. அவர்களுடைய வர்த்தக நிலையங்களை அவர்கள் திறந்து வியாபாரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த கர்த்தால் வெகு முயற்சியாக எங்களை வெற்றி அளித்தது. மற்றபடி இந்த சுமந்திரன் ஐயா தன்னுடைய ஆட்பலத்தை கூட்டிக் கொண்டு அதிகார பலத்தை காட்டுவது அவ்வளவு அழகல்ல. காரணம், அவர் தன்னுடைய கையெழுத்த தொலைபேசியிலேயே இந்த அச்சுறுத்தும் பாணியில் வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய படபலத்தோடு வந்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடியுது. நாங்கள் இந்த கர்த்தாருக்கு விரோதிகள் அல்ல. நீங்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைப்பாக வந்திருந்தால் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் எங்களால் தந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் அரசியல் லாபத்துக்காக, தனிப்பட்ட லாபத்துக்காக வர்ற இடத்தில்தான் இந்த விரிசல்கள் ஏற்படுகிறது. ஆகவே முதல் நீங்கள் ஒரு அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவதால் மக்களுக்கு ஏற்புடையதாக நடத்துங்க. அதாவது மாநகர சபையோ இல்லாட்டி நகர சபையோ அவர்களை வைத்துக்கொண்டு எங்களை விரட்டுற பாணி வர்றது அழகல்ல. வர்த்தகத்தில் நீங்களே முடிவை எடுத்துவிட்டு வர்த்தக சங்கத்தை அனுமதி கேட்காமைக்கு வர்த்தக நிலையங்களை மூடுதல் சொல்றது எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒரு வர்த்தகர்கள் செய்வதாக இருந்தால் பொதுமக்கள், வர்த்தகர்கள், வர்த்தக சங்க பிரதிநிதிகள், இன்னும் பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன. கருத்துக்களை கேட்டு அதற்கு பின்னுக்கு நீங்கள் உங்களுடைய வர்த்தகங்களை செய்வீர்கள் முயற்சியாக நாங்கள் ஒத்துழைக்க ரெடியாக இருக்கிறோம். அல்லது தமிழ் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒரு கூடை கீழே உண்ணாவிரதம் செய்வதாக இருந்தால் நாங்களும் உங்களோடு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். தனிப்பட்டு அரசியல் நாடகங்களை இனியவர்கள் வவுனியாவில் இருக்காது. வவுனியா மட்டுமின்றி வடகிழக்கில் உங்கள் பொய்ப்பிடிச்சாளர்களை மேற்கொள்ளார்கள். இது